அவங்களுடைய அங்கே தங்கியிருக்கிற சீனியர் சிட்டிசனுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி கழியும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். காலையில் பீப்புள் வாக்கிங் போகிறவங்க காலைல 6:45 எழுந்திரிச்சிருவாங்க. அதனால் ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு 7 மணிக்கு 7:15 பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு 7லேருந்து 8க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் சர்வ் பண்ணுவாங்களா இல்லை காமன் பிளேஸ்? வீட்லேயும் சர்வ் பண்ணலாம். அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு வேணால் வீட்டில் வாங்கிக்கோங்க நான் சொல்லுவேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். வி சார்ஜ் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா, அது ஜஸ்ட் டு டிஸ்கரேஜ். ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு டிப்ரெஷன்லாம் மாட்டிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே அது ஒரு ஆக்டிவிட்டி. அப்சல்யூட்லி யூ ஹேவ் டு அவங்கள அன்ஷாக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறது, ரூம்குள்ளே இருக்கிறது அன்ஷாக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 80% வந்து 80-85% டைனிங் ஹாலுக்கு வந்துடுவோம். ஏன்னா இன்னொன்று டைனிங் ஹாலில் வந்தால் நல்லா சூடாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ ஐலாட்டாக எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஹாட் பேக்கில் போட்டு கொடுத்தாலும் அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். கரெக்ட். ஸோ அதனால் தே கம் ஹியர். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி எல்லாம் ஒன்றா முடிச்சுட்டு தென் தே கோ பேக் டூ தேர் ஆப்லூஷன்ஸ். மார்னிங் அவங்களுக்கு பூஜை கீஜை எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுடைய டெய்லி ஒர்க்கு, ஃபினான்ஷியல் ஒர்க்கு, பேங்கிங் ஒர்க்கு இதெல்லாம் காலையில் பார்ப்பாங்க. 12 o'clock to 12:15 உங்களுக்கு லஞ்ச் ரெடி ஆகிடும். 1 மணிக்குள்ளே 1:15 எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. ஓ, ஃபுட்டு நான்வெஜ் அண்ட் வெஜ் போத் இருக்கா? வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ வி ஹேவ் ஒன்லி வெஜிடேரியன் அண்ட் ஹூ வாண்ட் நான் வெஜிடேரியன் இந்த ஆர்டர் என்றைக்கா ஒரு நாளைக்கு தான். ஏன்னா அந்த ஒரு ஏஜுக்கு மேலே டெய்லி நான்வெஜ் சாப்பிடவும் முடியாது. ஸோ அவங்க தேவையானவங்க வெளிலேருந்து ஆர்டர் பண்ணி அதை மட்டும் சாப்பிட்டுக்காங்க தேவையான அன்றைக்கி. ஸோ அது வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இவங்க லஞ்ச் முடிச்சுடுவாங்க. லஞ்ச் முடிஞ்சாச்சுன்னா அந்த ஒரு 2 மணிலேருந்து நீங்கள் ஒரு 3:30 மணி வரைக்கும் நீங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் நடந்தீங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ். நிஜமாகவே நீங்கள் வந்து குண்டூசி கீழே போட்டால் குண்டூசி கீழே போடுற சவுண்டு கேட்கும் நமக்கு. ரெஸ்ட்டு தான், கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. 4:30 திரும்ப ஒருத்தராக வெளில வருவாங்க. வெளில வந்துட்டு தே மீட். அந்த சில பேர் தே கம் டு த காஃபி, சில பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த 3:30 மணி 4 மணி காஃபி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட சொல்லுவாங்க. இல்லை யாரெல்லாம் வேணுமோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வாக்கிங், ஒரு சின்ன வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க, பேப்பர் படிப்பாங்க, புக்ஸ் வி ஹேவ் அ லைப்ரரியில் புக்ஸ் படிப்பாங்க. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிக்கும்.